வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. இதில் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம இதில் 1 மார்க் பார்த்தாச்சு. இன்னைக்கு 2 மார்க் அண்ட் 5 மார்க் பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா கொஷின் வருமா அப்படிங்கிறது கொஷினாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. எக்ஸ்ட்ரா கொஷின் வரும், 1 or 2 கொஷின் வரும், அவ்வளோதான் வரும். சரிங்களா? சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ட்ரா கொஷின் உள்ள புக் பேக் கொஷின் நம்மளுக்கு இல்லை. சரிங்களா? புக் பேக் கொஷின் அப்படிங்கிறதே 1 or 2 கொஷின் தான் ஒவ்வொரு லெசனுக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக தான் படிச்சாகணும், லெசன் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணியே ஆகணும். மற்றபடி 9th 10th ஸ்கூல் எக்ஸாமுக்கு மட்டுமே தான் நான் படிக்கிறேன், வேற ஒன்றும் நான் படிக்க போகிறது கிடையாது, என்டிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னா நீங்கள் புக் பேக் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். மற்றபடி ஏதாவது 1 or 2 கொஷின் தான் உங்களுக்கு உள்ளேருந்து கேட்பாங்க. சரிங்களா? அதில் நீங்கள் சாய்ஸில் கூட விட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? ஆனால் புக் பேக் கொஷின் எல்லாமே தரவாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக உள்ளேருந்தும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, சரி. அது நான் உங்களுக்கு இப்போ ஒரு கொஷின் தரேன், அதாவது அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட். இப்போ நம்ம கொஷின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு யூனிட் 1க்கான கொஷின் தரேன். சரிங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷின் பாருங்க, இதில் 4 கொஷின் இருக்குது, இதில் 2 கொஷின் இருக்குது. சரிங்களா? பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம இதில் 1 மார்க் கொடுத்துருக்கேன், இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ வெரி சாரி. இதில் வந்து புக்கில் மற்ற எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெட்டீரியல்ஸ் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் இதுதான் கொடுத்துருக்காங்க, பட் இது கரெக்ட் கிடையாது. சரிங்களா? உங்கள் ஸ்கூல்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு உள்ள புக்கில் லெசன்லேருந்து பார்த்தோன்னா அதாவது ரொம்ப ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பாருங்க. the period before the introduction of writing is called prehistory. அதாவது எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் தான் நம்ம ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா எழுத்து தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த காலத்தை தான் அது ப்ரீ ஹிஸ்டரி, வரலாற்றுக்கு முன்னாடி இருந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது கரெக்டு. The prehistoric people developed language, made beautiful paintings and artifacts. ஸோ இது எல்லாமே அதாவது ப்ரீஹிஸ்டாரிக், அதாவது எழுத்து தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தாங்க. மொழி அவங்க பேசினாங்க இல்லையா, லாங்குவேஜ் அவங்க வளர்த்தெடுத்தாங்க. இல்லைன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது ஆஃப்டர் ஹிஸ்ட்ரி பீரியடில் வந்து நம்மளால ஒரு இதை உருவாக்கி இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ இவங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஒளிகள் எழுப்புனாங்க, அதுக்கப்புறம் ஒரு மொழியை உருவாக்குனாங்க. அதே மாதிரி நம்ம குகைகள்லாம் பெயிண்டிங்ஸ் வந்ததெல்லாம் பார்த்தோம். அதே மண்பாண்டங்கள் செஞ்சாங்க, அதில் அழகான வேலைப்பாடுகள்லாம் செஞ்சாங்க இல்லையா. அப்போது வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் இருந்த பழங்கால மக்கள், புதிய கற்கால மக்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலியோலித்திக், ஐனேஜ், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இவங்க டெவலப் ஆகி தான் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் நம்மளுக்கு இந்த 1 and 2 தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் இஸ் கால்டு ஆன்சியன்ட் அப்படிங்கிறாங்க. வெறும் ஆன்சியன்ட் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துருக்க முடியாது. சரிங்களா? வெறும் பழங்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, பழங்காற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் பழங்கற்காலம் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நிறைய கற்காலம் வந்துச்சு இல்லையா. பாலியோலித்திக் வந்துச்சு, மிடில் ஏஜ் வந்துச்சு, ஐனேஜ் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே இருந்துச்சு, வெறும் இது மட்டும் சொல்லிட முடியாது நம்மளால. சரிங்களா? ஸோ அதனால தான் ஆன்சர் 1 and 2 தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்கூலில் கிளாஸ் எடுப்பாங்களே, அப்பயும் நீங்கள் இது ஆன்சர் சொன்னாங்கன்னா இதை கொஞ்சம் நீங்கள் டிஃபைன் பண்ணி சொல்லி பாருங்கள். ஓகே, ரைட். கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், discuss how the age of speculation made humans become conscious and knowledgeable. Speculation அதாவது சிந்தனை, ஊக காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஊக காலம் அப்படின்னா சிந்தனை வளம், சிந்தனை வந்து தோன்றதுக்கு அப்புறம், மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய நாலேஜ்லையும் அறிவிலையும் அவன் உற்று நோக்கக்கூடிய விஷயங்கள்லையும் அவன் பார்க்கக்கூடிய அந்த இதுலையும் எப்படி வந்து மாற்றம் வந்தது அப்படிங்கிறதான். சரிங்களா? the age of speculation made humans become conscious and knowledgeable. ஓகே, ஸோ ஊக காலம் எப்படி வந்து மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக மாத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது தான். ஓகேங்களா? ஊகம்னா என்ன? சிந்தனை, ஊகிச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் சிந்தனை அப்படின்னு சொல்றது. இதில் நான் கொஷின் நம்பர் புக் பேக் சாரி பேஜ் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்கல. சரிங்களா? நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன், ஆன்சர் இருக்கிற இடத்துல சொல்லிடுறேன், மறந்தாச்சு. ஆன்சர் பாருங்க, பேஜ் நம்பர் 2. ஓகே, பேஜ் நம்பர் 2. The age of speculation. Humans are the only species on earth concerned with understanding as well as
explaining the world and the universe. In the course of evolution, humans become conscious and knowledgeable. They turned curious. They turned curious and began to think and ask questions about nature, organisms, and the world around them. At first, they considered nature as God. They developed their own understanding, some of which is not scientific. Okay, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மனிதன் தோன்றியதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எர்த்தனுடைய அந்த, அதாவது இப்படி தான் பூமி தோன்றி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மனித இனம் தான். சரிங்களா? ஸோ அது அந்த மனித இனம் தோன்ற அந்த அதாவது சிந்தனை ஆற்றல், சிந்திக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மனித இனத்துக்கு தான் இருக்குது. ஸோ அவங்களால தான் இதை பற்றின முழுமையான ஒரு இதை புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அதுதான் அவங்களால தான் முடியும் அப்படிங்கிறாங்க. இன் த கோர்ஸ் ஆஃப் எவால்யூவேஷன் ஹியூமன்ஸ் பிகம் கான்சியஸ் அண்ட் நாலேஜபிள். ஸோ எவால்யூவேஷன் அதாவது மனித பரிணாமம், அதாவது குரங்கிலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ காலங்காலமாக வளர்ச்சி பெற்று வந்துகிட்டே இருக்க அவனுக்குள்ளார ஒரு அறிவாற்றலும் சிந்தனை ஆற்றலும் வந்துச்சு. நிறைய விஷயங்களை பார்த்து அவன் எப்படி இப்படி ஏன் எதற்கு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பித்தான். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நேச்சர், இந்த ஆர்கானிசம்ஸ் இதெல்லாமே பார்த்து அவன் அப்படி கேட்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அவன் கடவுளையே அதாவது நேச்சரையே கடவுளாக வழிபட ஆரம்பித்தான். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு கூட அட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போடாமல் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு இதை எழுதிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் போட்டு தே கன்சிடர்ட் நேச்சர் ஆஸ் காட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தே டெவலப்டு தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், சம் ஆஃப் விச் இஸ் நாட் சயின்டிஃபிக். ஸோ அதாவது தானே டெவலப் ஆகி தெளிவுபடுத்திக்கிட்டாலும் அதெல்லாம் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதாவது முன்னாடி ஆதிகால மனிதர்கள் என்ன பண்ணாங்க, சூரியன், சந்திரன், இந்த மாதிரி அதாவது மூன் இதெல்லாம் தான் வழிபட ஆரம்பிச்சாங்க, கடவுளாக வழிபட ஆரம்பிச்சாங்க. ஸோ நேச்சரையும் ஃபர்ஸ்ட் வழிபட்டது இயற்கையை தான். ஏன் இயற்கையை வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னை சுற்றி பயமுறுத்தக்கூடிய வகையில் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் வழிபட ஆரம்பித்தான். சரிங்களா? ஸோ அப்போ அவனுக்குள்ளாரே ஒரு மனநிறைவு வந்துச்சு. நம்ம வழிபட்டோம்னா இது ஒன்றுமே நம்மளை பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அவனுக்குள்ளார வந்துச்சு. அது சயின்டிஃபிக் ரீதியாக அது உண்மையான ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ ஆன்சர் இதுலேருந்து இது கொடுத்துருங்க. ஹைலைட் பண்ணது மட்டும் கொடுங்க. இந்த இடத்துல மட்டும் எக்ஸாம்பிள்னு போட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா எப்படி உருவானா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நேச்சர் வழிபட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் ஏ நோட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் பாஸ்டரலிசம் ஆன் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் இன் தமிழ்நாடு. ஸோ கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள், பேஜ் நம்பர் 11. The people in the Iron Age practiced agriculture, domesticated cattle and sheep. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க ஒவ்வொரு இதையும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் தனியாக பிரிச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட், மொத்தமாக 3 பாயிண்ட் மட்டும் கொடுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இது தனியாக மில்லட்ஸ் அண்ட் ரைஸ் வேர் கல்டிவேட்டட். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, அதோட சேர்த்து அனிமல் அதாவது டொமஸ்டிகேட்டட் கால்நடைகள், இதெல்லாம் கால்நடை ஆடுகள் இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க தன்னோட சேர்த்து. மில்லட்ஸ் அண்ட் ரைஸ் வேர் மில்லட்ஸும் ரைஸும் கல்டிவேட் பண்ணாங்க நிலங்களில். இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்டு இன் திஸ் பீரியட் சின்ஸ் மெனி ஆஃப் த மெகாலித்திக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர்பை ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ். அதாவது நிறைய இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் நல்லா டெவலப் ஆச்சு. இவங்க எங்கே இருந்தாங்க இந்த பீரியடில், இந்த மக்கள் எங்கே மோஸ்ட்லி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர் வேலிஸ், ரிவருக்கு பக்கத்தில் தான் இவங்க அதிகமாக வசித்தாங்க. இந்த டெல்டிக் ரீஜியன் இரிகேஷன் ஆஸ் எ டெக்னாலஜி ஹேட் டெவலப்டு. அதாவது டெல்டா ரீஜியன் சொல்லுவோம். அந்த டெல்டா ரீஜியனில் தான் அதிகமாக இரிகேஷன் டெக்னாலஜி நல்லா வளர்ச்சி பெற்றிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக இதனுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு, ஸோ வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு இது ரெண்டுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதான். சரிங்களா? ஸோ இது வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நிலத்துக்கு உரம் போடுறதுக்காகவும் இவர்களுக்கு துணையாகவும் வேளாண்மையில் உழுதல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் இந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப்
மெகாலித்திக் பரியல் டைப்ஸ். மெகாலித்திக் பீரியட்ல பரியல் புதைத்தல் அந்த அது எந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு, இறந்தவர்களை புதைக்கக்கூடிய இது. 2 மார்க் கொஸ்டினா இருந்தா கூட தனித்தனியா பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதுங்க, ஒரே மாதிரி எழுதுறாங்க, பேராகிராஃபா எழுதிடாதீங்க. பேஜ் நம்பர் 10, தேர்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 10ல இருக்கு. The Iron Age is also known as megalithic since people created burials with large stones for the dead people. Okay, within these burials the skeleton or a few bones of the dead persons were placed along with grave goods including iron objects, கார்னிலியன் பீட்ஸ் அண்ட் பிரோன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது அவர்கள் என்னெல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படி அது ஒரு நம்பிக்கை. சரிங்களா, இன்னைக்கு கூட நிறைய புதைக்கும் பொழுது இறந்தவர்களுக்கு அவர்கள் என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க, என்னெல்லாம் விருப்பப்பட்டாங்க, அதையெல்லாம் சேர்த்து அவர்களுடைய புதைக்கிறது வழக்கம். ஏன்னா அது வந்து ஆன்மா வந்து அதை பயன்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில் தான் அவங்களோட சேர்த்து இதையும் புதைச்சாங்க. தே மே பி கால்ட் மெமோரியல் பரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. The megalithic burials are classified as dolmens, schist, menhirs, rock cut caves, un burials and sarcophagus. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டைப்ஸ். ஸோ பரியல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, இது மட்டும் தனியாக ஒரு இதில். சரியா, 2 மார்க் கொஸ்டினுக்கு இவ்வளோ எழுதணுமா அப்படின்னு பார்க்காதீங்க, ஏன்னா நம்ம ஹையர் ஸ்டடீஸ் வந்தாச்சு, எழுதி தான் ஆகணும். ஓகே, examine the tool making technical skill of lower paleolithic people. ஸோ இவங்களுடைய டூல் மேக்கிங் ஸ்கில் டெக்னிக்கல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பாருங்க. ஆன்சர் பாருங்க, பேஜ் நம்பர் 7. ஹேண்ட் ஆக்சிஸ் அண்ட் கிளேவர்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டூல் டைப்ஸ் ஆஃப் த லோவர் பாலியோலித்திக் பீரியட். ஸோ லோவர் பாலியோலித்திக், சரிங்களா, லோவர் பாலியோலித்திக் பீரியட்ல எது முக்கியமான கருவிகளாக பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹேண்ட் ஆக்சிஸ் கை கோடாரிகளும், கிளேவர்ஸ் அப்படின்னா என்னதுங்க, பிளக்கும் கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்படி இந்த மாதிரி இருக்கும், மரங்களை எல்லாம் பிளப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதா இருக்கும், இந்த இடத்துல ரொம்ப பட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளக்கும் கருவிகள் இதை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. These tools fitted with a wooden and bone handle were used for cutting, pitching and digging. ஸோ இவங்க அதில் வந்து உட்டன் ஹேண்டில் யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. இப்போவும் நம்ம உட்டன் ஹேண்டில் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஹேண்ட் ஆக்சிஸ்லாம் வந்து உட்டன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறாங்க. கிளேவர்ஸ் அது பிளக்கிறக்கூடிய அதுலேயுமே உட்டன் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போவும் நிறைய கிராமப்புறங்கள்லாம் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து இதில் எந்த மாதிரியான கருவிகள் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அந்த கருவிகள்லாம் எதுக்கு பயன்படுச்சு அப்படின்னா வெட்டுதல், அதை கட்டிங், பிச்சிங்னா என்ன, குத்துறது, அப்புறம் தோண்டுவது, இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. The people of this time used hammer, stones and spheroids. ஹேமர்னா என்னதுங்க, சுத்தியல், அந்த அதுவும் பயன்படுத்தினாங்க. அண்ட் அந்த ஸ்பெராய்ட்ஸ் அதாவது கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்களையும் பயன்படுத்தினாங்க வெட்டுவதற்கு. The quartzites, pebbles and cobbles were chosen as raw materials. The tools are found in the soil deposits and also in the exposed river sites. ரிவர் அந்த எல்லாமே ரிவர் சைடில் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சாயில்லையும் மணல்லையும் புதைஞ்சு கிடந்தது. அதாவது இப்போ வந்து தொல்லியல் ஆய்வுகள் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஆய்வுகள் பண்ணும் பொழுது இது எல்லாமே இந்த இடங்கள்ல கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுக்கான ப்ரூஃப். ஓகே, ஸோ ஆன்சர் இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, கோடாரிகள் அண்டு பிளக்கும் கருவிகளை இதை யூஸ் பண்ணாங்க. அது வந்து உட்டன் மரத்தாலான கைப்பிடிகளை கொண்டு அதை பயன்படுத்தினாங்க. அது வெட்டுவதற்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி சுத்தியல், இந்த மாதிரி கோள வடிவில் இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்புறம் பெபிள்ஸ், அதாவது கூழாங்கற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெபிள்ஸ், அதையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து எங்கே இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரிவர் சைடில் தான். அவங்க எப்பயுமே எல்லாமே பழங்கற்கால மக்களை பார்க்கும் பொழுது எல்லாமே ரிவர் சைடில் தான் இருக்கிறது தெரியுது. ஸோ ரிவர் சைடில் அதுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில் கொஸ்டின் பாருங்க. கல்ச்சர், பாட்டரி அண்ட் மெட்டல் டூல்ஸ் ஆர் கன்சிடர்ட் எ லேண்ட்மார்க் இன் த
லைஃப் ஆஃப் மெகாலித்திக் பீரியட் சப்ஸ்டான்டியேட். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா அக்ரிகல்ச்சர், பாட்டரி மேக்கிங், வேளாண்மை, அந்த பானை செய்தல், மெட்டல் டூல்ஸ் இதெல்லாம் வந்தது எப்படி வந்து அவங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு, எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. சரிங்களா, அதாவது குறிப்பிடத்தக்க வகையில மாற்றத்தை எப்படி வந்து ஏற்படுத்துச்சு, அதான் லேண்ட்மார்க், கன்சிடர்ட் எ லேண்ட்மார்க் இன் த லைஃப் ஆஃப் மெகாலித்திக் பீரியட். ஸோ அதை வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க, ஊகித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 9 பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 9ல இருந்து எந்தெந்த மார்க் ஹைலைட் பண்ணது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். சரிங்களா, ஹைலைட் பண்ணது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்டா போட்டு நீட்டா எழுதிக்கோங்க. 1 by 1 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. The cultural period that succeeded the Neolithic is called the Iron Age. As the name suggests, people used iron technology. So இதுக்கு அப்புறம் அதாவது கல்ச்சுரல் பீரியட், இந்த நியூலித்திக் பீரியட், அதனுடைய அந்த நியூலித்திக் பீரியட் அந்த கல்ச்சர்லாம் என்னதுங்க, அதாவது புதிய பண்பாட்டு காலத்தை தொடர்ந்து வந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அதுதான் இங்க சொல்றது. இதுதான் அயன் டெக்னாலஜி இந்த காலகட்டங்கள்ல வளர்ந்துச்சு. மக்கள் அது நல்ல ஒரு அது மூலமா நிறைய டெக்னிக்கலா அந்த அயனை வச்சு நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, அந்த அயன்ல வந்து நல்ல ஒரு டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் டெவலப்டு அமங் த பீப்புள். ஸோ அவங்களுக்கு அதாவது ரிலேஷன்ஷிப்பு வளர்ந்துச்சு. சரிங்களா, நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஒவ்வொரு குழுக்களாக அங்கங்கே இருப்பாங்க. ஸோ தங்கிட்டே இருக்கிறத அங்கே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் போச்சு. சரிங்களா, பண்டமாற்று முறை அப்படின்னு சொன்னோம். சரிங்களா, அந்த மாதிரி தான் போச்சு. அப்படிதான் இவங்களுக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்ந்துச்சு. த பீப்புள் ஆஃப் திஸ் ஏஜ் ஹேட் நாலேஜ் ஆஃப் மெட்டலர்ஜி அண்ட் பாட்டரி மேக்கிங். ஸோ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து மெட்டல்ஸ் பற்றிய விஷயங்களும் இந்த பாட்டரி மேக்கிங் பற்றிய நாலேஜும் நல்லாவே இருந்துச்சு. அடுத்த பாயிண்ட்டை இதை போட்டுக்கோங்க, இந்த பாயிண்ட். சரிங்களா, இது கலர் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, இந்த பாயிண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. த அயன் ஏஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெகாலித்திக் சின்ஸ் பீப்புள் கிரியேட்டட் பரியல்ஸ் வித் லார்ஜ் ஸ்டோன்ஸ் ஃபார் த டெட் பீப்புள். ஓகேங்களா, அதாவது இறந்தவர்களை வந்து புதைக்கிறதுக்கு பெரிய கற்களை வந்து யூஸ் பண்ணதுனால தான் இந்த அயன் ஏஜ் வந்து மெகாலித்திக், அதாவது பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. பெருங்கற்கள், பெரிய கற்களை பயன்படுத்தியதுனால பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுதான் இங்க சொல்றது. ஓகே, இது ஸ்மால் கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின்லயும் நீங்க இதுக்கு படிச்சிருப்பீங்க. சரிங்களா, இதுலயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் இந்த 5 மார்க் கொஸ்டினுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ இது 4th பாயிண்டா உங்களுக்கு வரும். ஓகேவா, சரி, இதெல்லாம் வேணா. அடுத்தது இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் லாஸ்டா இந்த பாயிண்ட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த டெக்னிக்கல், அதாவது வேளாண்மை ஒன்று பார்த்துடலாம். சரிங்களா, அதுவும் ஒன்று நீங்க பார்க்கணும். இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. த பீப்புள் இந்த பாயிண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. The people in the Iron Age practiced agriculture, domesticated cattle and sheep. Irrigation management developed in this period. ஓகேங்களா, ஸோ இதை போட்டுக்கிறீங்க. Next, weapons such as swords and daggers, axes, chisels, lamps and tripod stands are also found. Some of these objects were hafted to wooden or bone or horn handles and used. The iron tools were used for agriculture, hunting, gathering and in battles. Bronze bowls, vessels with stylish finals decorated with animals and birds. Bronze mirrors and bells have also been found. ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து அதாவது எந்த அளவுக்கு இவங்க கிட்ட இந்த இது வந்து மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னும் நம்ம சொல்லணும். சரிங்களா, ஸோ அதுதான் இதையும் நம்ம சேர்த்து சொல்லணும். அப்போ ஆன்சர் இது வரைக்கும். ஓகேங்களா, எதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் எழுதுவீங்க. இதில் ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும். தென் இதில் 2 பாயிண்ட் கொடுத்துருங்க. இதில் இது. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க.
இது ரோமன் நம்பர் 6 தான். ஓகே, the history of humans is closely related to the history of the earth. எலுசிடேட், ஊகித்து சொல்லுங்க. அதாவது பூமி தோன்றிய காலம் மனிதன் தோன்றிய காலமும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 1. The history of humans is closely related to the history of the earth. The earth contains geological, archaeological and biological records of historical times in its upper layers. Okay, பூமி தோன்றிய காலம் மனிதன் தோன்றிய காலம் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்லி, அதாவது ஒன்று நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா மனிதன் தோன்றிய காலத்தை வச்சுதான் பூமி இந்த இப்பதான் தோன்றுச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அவன் தான் நிறைய பொருள்களை பயன்படுத்தி இருப்பான். அவனுடைய எச்சங்கள் தான் நம்மளுக்கு இன்னைக்கு சான்றுகளாக கிடைச்சிட்டு இருக்கு. சரிங்களா, அவனுடைய உடல்கள் மற்றும் அவன் பயன்படுத்திய பொருள்கள், அதனாலதான் அதை வச்சு மட்டுமே நம்ம கணிக்க முடியுது. ஆனா புவி எப்ப தோன்றுச்சு அப்படின்னு நம்மளால அதை வச்சு கணிக்க முடியல, புவி தோன்றிய காலம். சரிங்களா, அதுதான் இந்த ஒரு விஷயம்தான் மனிதன், அதாவது பூமிக்கு மேல, சரிங்களா, ஜியாலஜிக்கல், ஆர்கியாலஜிக்கல் அண்டு பயாலஜிக்கல் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பூமியின் மேல அந்த அப்பர் லேயர்ல வந்து நிறைய இருக்கு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்மளுக்கு தோண்டி எடுத்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா, they are important for reconstructing the history of the earth and various living organisms. The fossil bones of the human ancestors are embedded in the earth's layer. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இவங்க இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியுது. இதுதான் சான்றுகளாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் ஆர்காலஜிஸ்ட் excavate the soil and rock layers on the earth and extract evidence about human ancestors. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க தான் மனித மூதாதையர்களை பற்றிய சான்றுகள் இது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து மனித மூதாதையர்கள் இப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அந்த இதெல்லாம் நம்மளுக்கு சொல்றது இவங்க தான். சரிங்களா, these layers and the fossils are scientifically dated to study the various stages in human evolution and prehistory. Through the gathered evidence they attempt and understand the evolution of human history and developments in the chronological order. Okay, ஸோ இவங்க மூலமா இதுல சேகரிக்கப்பட்ட விஷயங்கள் வச்சுதான் நம்ம இவங்க எந்தெந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்மளால இதன் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியுது. The earth was formed approximately 4.54 billion years ago. Gradually conditions emerged for the growth of organisms. Then plants and animals came into being and thereby foundation was laid for the evaluation of humans. The long span of time in the history of earth is divided into eras, periods and epochs by the geologist. Okay, இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, பூமி தோன்றி இந்த இவ்வளோ பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு. இது கிராஜுவலி பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ், அதாவது தாவரங்கள், சரிங்களா, பிளான்ஸ், அதுதான் ஓரறிவு இருக்கக்கூடியது. அதுல இருந்து படிப்படியாக உயிரினங்கள் வந்து 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதன் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறதா எவால்யூஷன். அந்த அளவுக்கு வந்து மாற்றம் அடைஞ்சு பரிணாம மாற்றம் வந்திருக்கு. ஸோ லாங் ஸ்பேன் டைம், பூமியினுடைய இந்த நீண்டகால வரலாற்றை தான் இந்த ஜியாலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, எரா, பீரியட், எபாக்ஸ் இந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, ஸோ மனிதன் வந்து அடித்தளமாக மனித இனம் அடித்தளம் அமைக்கிறதுக்கு, சரிங்களா, மனித இனம் தோன்றி வாழ ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரறிவு உயிரினங்கள்ல இருந்து வந்து அப்படி கிராஜுவலா வளர்ந்தது தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதுல என்ன சொல்றாங்க, பூமியும் மனிதனும் பிரிக்க முடியாது. சரிங்களா, அவனாலதான் பூமி வந்து மனிதனால மட்டுமே தான் புவி எப்ப தோன்றுச்சு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எதெல்லாம் அதாவது இது எல்லாமே பூமியின் மேல இருக்கக்கூடிய இப்பதான் இந்த மாதிரி இந்த டைம்ல தான் இது தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பூமியின் மேல அவன் பயன்படுத்திய பொருள்கள் நம்மளுக்கு ஆதாரமாக கிடைச்சிருக்கு.
ஸோ இந்த சான்றுகள் எல்லாம் வச்சு தான் இப்போ தான் எர்த்து இந்த டைமில் தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை நம்மளால கணக்கிட முடியுது. ஸோ இதெல்லாம் கணக்கிடுவதற்கு இவங்கெல்லாம் உதவிகரமாக இருந்திருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய சான்றுகளை வச்சு தான் இது இப்போ இந்த காலகட்டத்தில் தான் புவி தோன்றி இருக்கு, இப்படி தான் மனிதனுடைய வளர்ச்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. ஓகே, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது வந்து பாயிண்ட்ஸாக போட்டு நீட்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகேம்மா. இது என்னன்னா, மேக் த ப்ரீ ஹிஸ்டோரிக் சைட்ஸ் ஆன் த வேர்ல்டு மேப், ஆர்கனைஸ் அண்ட் எக்ஸிபிஷன் ஆன் த ப்ரீ ஹிஸ்டோரிக் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதையும் கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம் ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்டில் அதாவது அந்த மக்கள் வந்து எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அதை வந்து வேர்ல்டு மேப்பில் மார்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு வந்து அது பாருங்க, உங்களுக்கு ஓகேவா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அதை காட்டுறேன். இது என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீ ஹிஸ்டோரிக் சைட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருந்துச்சு, அதாவது தொல்லியல் அந்த இதில் எடுத்துருக்குறாங்க இல்லையா, ஸோ அதில் எங்கெல்லாம் தோண்டி எடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி காட்டுங்க, ஷோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, அமைச்சு காட்டுங்கிறாங்க. ஸோ அது பிக்சர்ஸ் கலெக்ஷன் பண்ணி நீங்கள் காட்டுறது தான், ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க, மேப் பார்த்துக்கோங்க. இங்கே எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னாப்பிரிக்கா, எகிப்த், பிரான்ஸ், துருக்கி, இங்கே டாட் இருக்கு பாருங்க, இங்கிலாந்து, இங்கிலாந்து, மெக்சிகோ, தமிழ்நாடு, சைனா, ஓகே, ஜப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு இது அமைச்சுக்கோங்க. சரியா? அது நம்மளுக்கு புக்லேயே இருக்கு, எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புக்லேயே இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நெட்டில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே குட்டீஸ், என்டிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து நம்ம தனியாக வீடியோ பண்ணலாம். சரிங்களா? 1 மார்க் கொஷின் தான் நம்மளுக்கு வரப்போகுது. என்டிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வரப்போகுது. அது நம்ம தனியாக வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேம்மா? ஓகே, தேங்க்யூ.